ولا تموتن إلا وأنتم مسلمون لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ربي زدني علما. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் பேரன்பும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் மார்க்கத்தை மக்கள் மன்றத்திற்கு எடுத்துரைத்த நல் இமாம்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சபையில் ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரும் மீதும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனை முன்வைத்தவனாக எனது இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே நம்மை எல்லாம் நுழைக்க செய்து அதன்படி நம்மை எல்லாம் வாழ செய்திருக்கிறார். ஆனால் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான செய்திகளை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார். அதில் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை, அப்பேற்பட்ட அந்த அடிப்படை தேவை அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் முக்கியத்துவம் வாய்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்று கேட்டால் அதுதான் கல்வி. எந்த மார்க்கமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு எந்த மார்க்கமும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம் எந்த வேதத்தை வேணாலும் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். எந்த வேதத்திலும் சரி, நீங்கள் படியுங்கள், நீங்கள் படித்ததை பலருக்கு கற்றுத்தாருங்கள் என்று எந்த வேதமும் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே அறிந்தோரும் அறியாதோரும் சமமாக மாட்டார்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் ஒப்பிட்டு கூறுகிறார். எதற்காக என்று நாம் சற்று சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டேன். அல்லாஹ்வுடைய அன்பிற்கினிய அடியார்களே, நாம் அனுதினமும் இந்த அருள்மறை குர்ஆனை அனுதினமும் வாசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு இந்த வசனங்களை அருளியுள்ளார், இந்த வசனத்தின் வாயிலாக என்னென்ன கருத்துக்களை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்கிறான் என்று பலர் சிந்தித்து பார்க்க மறந்து விடுகிறோம். உதாரணத்திற்கு, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நான் வாசிச்சிருந்தேன், ஒரு பக்கத்தை நான் ஓதிறேன் என்ற ஒரு உயர்ந்த நீயத்தோட என்ன பண்றோம், திருக்குர்ஆனை வாசிக்கிறோம், அது தமிழாக்கங்களையும் படிக்கிறோம். ஆனால் இந்த வாசிக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் 5 to 8 வசனங்கள் இருக்கும். அந்த 5 to 8 வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு இந்த தருணத்திலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்று நாம் யோசித்து பார்த்திருப்போமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமயத்துல இவ்வாறு சொல்லிருக்கலாமே, எதற்கு இவ்வாறு கூறுகிறான் என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா என்று கேட்டால் பலர் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு இந்த திருமறை குர்ஆனை வழங்கியிருக்கான் என்று கேட்டால், இதன்படி இந்த சமுதாயம் இந்த திருமறை குர்ஆனை படித்து சிந்தித்து அதன்படி வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் அருள்மறை குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம என்ன பண்றோம், ஒரு வெறுமனமே ரமலான் மாசம் வந்துருச்சா பரமையில இருந்து குர்ஆன் எடுப்போம், தூசி தட்டி என்ன பண்ணுவோம், இந்த 30 நாள்ல 30 ஜுஸ் நம்ம முடிச்சிடணும்.
ஏதோ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருப்பார் 30 நாள்ல 30 ஜூஸ் நான் முடிச்சிடுறேன், அல்லது இத்தனை முறை குர்ஆனை நான் ஓதி முடிச்சிடுறேன் அப்படின்னு போட்டி போட்டு கொண்டு ஓதக்கூடிய மக்கள் நம்மில் பலர் இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாசத்துல மட்டும்தான் திருக்குர்ஆனை ஓதுனேன், இந்த ரமலான் மாசத்துல மட்டும்தான் திருக்குர்ஆனை எடுத்து நீ வாசிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வசனத்திலேயாவது சொல்லிருப்பானா என்று கேட்டால் கிடையாது. அதே போல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன நாட்கள்ல திருக்குர்ஆனை அதிகமாக ஓதுங்க அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லிருக்காங்களான்னு கேட்டால் அவ்வாறு கிடையாது. ஆனால் நம்முடைய சமுதாயம் என்ன பண்ணுது, இன்னென்ன நாட்கள்ல, இன்னென்ன வாரங்கள்ல, இன்னென்ன மாதங்கள்ல மட்டும்தான் திருமறை குர்ஆன் ஓத வேண்டும், இன்னென்ன நாட்கள்ல தான் அதிகமாக ஓத வேண்டும் என்று போட்டியிட்டு நாம் என்ன பண்றோம், திருமறை குர்ஆனை ஓதுகிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை நமக்கு வழங்கி அல்லாஹ்வுடைய அருளால் தமிழாக்கத்திலும் நமது கையடங்கில இந்த தமிழாக்கம் வந்து சென்றிருக்கிறது. தமிழாக்கத்தை நாம் அனுதினம் ஓதினோமா என்று கேட்டால் கிடையாது. எதற்கு தமிழாக்கத்தை ஓத வேண்டும் என்று சொல்கிறோம் என்பதை சற்று நாம் உள்ளத்துல மிக ஆழமாக நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாய்மொழி அரபு மொழி, அவர்களுக்கு அரபு மொழியில் கூறினால் மட்டுமே தான் அவர்களுக்கு புரியும் என்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த அருள்மறை குர்ஆன் அரபு மொழியில அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. நாம அரபு மொழியில நம்மளுடைய தாய்மொழி அரபு மொழியாக இருக்குதா என்று கேட்டால் கிடையாது. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழி வாசிக்கப்படுகிறது என்று கேட்டால் அதனுடைய அர்த்தங்களும் அந்த மனிதர்களுக்கு தெரியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் 90% மக்களுக்கு திருக்குர்ஆனை வாசிக்க தெரியும். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நமக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. உதாரணத்திற்கு தமிழை நான் நல்லா படிப்பேன், தமிழ எந்த மொழியில எந்த இதுல நீங்க கொடுத்தாலும் சரி அதோட வார்த்தைகளை அச்சு பேசாமல் நான் என்ன பண்ணுவேன், படிப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்லுங்க என்று யாரையும் கேட்டால் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அவர் என்ன நினைப்பார் நம்மளை பத்தி, அதன் பற்றி தான் நம்ம வாழ்ந்துட்டோம். வெறுமனவே என்ன பண்றோம், அரபு மொழியில ஓதுகிறோம், அரபு வசனங்களை படிக்கிறோம். ஆனால் அரபு மொழியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கின இந்த திருக்குர்ஆனை நம்முடைய தாய்மொழியில் மொழிபெயர்த்து பார்க்கிறோமா? இந்த அரபு மொழியில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்ற கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா என்று கேட்டால் பலரும் இல்லை என்ற சொல்லல் அவர்களோட நிலைதான் இருக்கிறது. எதற்காக நாம் தமிழில் படிப்பதில்லை? நமக்கு தெரிந்த மொழியில் படித்தால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடன் உரையாடுவதை நாம் கண்கூடாக உணர முடியும். ஆனால் வெறுமனவே நம்ம அரபு மொழியில படித்துவிட்டு அதை கடந்து செல்லக்கூடிய மனிதராக இருக்கும். இந்த கல்வி என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலை இந்த இஸ்லாம் ஏற்படுத்திக் கொள்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படும் பொழுது முதலில் அருளப்படக்கூடிய இந்த வசனம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து முதல் வசனத்தை என்ன பண்ண சொல்றாங்க, ஓதி காட்ட சொல்றாங்க. என்ன வசனம் அது? இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக். அதனுடைய தமிழாக்கம் என்ன? நபியே உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. எதற்கு ரப்பல் ஆலமீன் இக்ரா படி ரீடுங்க எதுக்கு சொல்றான்? முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வசனத்தை இறக்குறான். அப்ப அந்த முதல் வசனம் எவ்வளவு முக்கியமான வசனம் என்று நாம் சற்று சிந்திச்சு பார்க்கணும். இந்த முதல் வசனம் தொழுவீராக, நோன்பீராக, அல்லாஹ்வுக்கு பணிவீராக என்று இருந்திருக்கலாமே.
எதற்கு ரப்புல் ஆலமீன் ஓதுவீராக, படிப்பீராக என்று கட்டளையிட வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் தான் இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறார். அப்பேற்பட்டது முதல் வசனம் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் நாம் கல்வியை தேடி இந்த கல்வி எந்த அளவிற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த கல்வி என்பது எந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும், இந்த கல்வி என்பது இந்த இம்மையும் சரி நாளை மறுமையும் சரி இந்த இன்று இருமையிலும் சரி நம்முடைய வாழ்வை உயர்த்தும் என்ற நோக்கத்தை நம்மில் அதிகமானவர் என்ன பண்றோம், இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை மறந்தக்கூடிய மக்களாக இருக்கும். ஆனா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில செல்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய பாதை எளிதாகிறது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்ம அனைவருடைய இலக்கு என்னங்க? முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழக்கூடிய நம்மளுடைய இலக்கு என்ன? சொர்க்கம் செல்வது. அப்படி சொர்க்கம் செல்வதற்காக என்னென்ன கஷ்டங்களுக்கு நம்ம ஆளாகிறோம், என்னென்ன சோதனைகளுக்கு ஆளாகிறோம், என்னென்ன துன்பங்களுக்கு ஆளாகிறோம். ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை எளிதாக்குறான், லேசாக்குறான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப எந்த அளவிற்கு நாம் கல்வியை கற்கக்கூடிய முனைப்போடு இருக்கிறோம் என்று ஒரு இடம் நான் சிந்திச்சு பார்க்கணும். கல்வி என்றாலே நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உலக கல்விதான். கல்வி என்றாலே இந்த உலக கல்விதான். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு 3 வயசு எட்டிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சேட்டை தாங்க முடியல, உடனே என்ன பண்ணுவோம்? எல்கேஜில போய் சேர்த்து விடுங்க, ப்ரீகேஜில போய் சேர்த்து விடுங்க சொல்லி அந்த புள்ள எல்கேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்ன பண்றோம்? என்னோட பிள்ளை நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாவட்டத்திலே அல்லது நான் இருக்கக்கூடிய ஊர்ல எது சிறந்த ஸ்கூலோ, எது எந்த ஸ்கூல்ல சிறந்த முறையில கோச்சிங் கொடுக்கறாங்களோ அந்த ஸ்கூல்ல போய் நின்று வரிசையில நின்று கொண்டு அட்மிஷன் போடக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எதற்கென்று கேட்டால் நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது. சரிப்பா, இந்த உலகத்துல நீ பட்ட கஷ்டத்தை உன் புள்ள படக்கூடாது. நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயனுள்ள கல்வியை நீ கற்றாயா? உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு அட்மிஷன் போடுவதற்கு வரிசையில் நின்றார்களே, இத்தனை மணி நேரம் நின்றார்களே, அதனுடைய பலன் என்ன என்று நம்மிடத்திலே கேட்டால் நம்மளுடைய பதில் என்ன? நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? இந்த உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒண்ணும் இல்லைங்க. 9 மணிக்கு ஸ்கூலு, 9 மணிக்கு ஸ்கூலு அப்படின்னா அந்த பிள்ளைய ரெடி பண்றதுக்கு அந்த அத்தாவை என்ன பண்றாங்க? 6 மணிக்கே எடுத்துருச்சு அம்மாக்காரங்க கிச்சன்லயும், அத்தாக்காரங்க அவனை எழுப்பி விட்டு குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி 8 மணிக்கு ஆட்டோ வருது அப்படின்னா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு 6 மணிக்கே எடுத்துருச்சு அந்த குடும்பம் முழுக்க வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா? எதற்கு? அந்த ஒரு நாள் தினத்திற்கு. ஒரு நாள் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுடைய தூக்கம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? சீக்கிரமாக எந்திரிச்சு என் பிள்ளை கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போனேன், கரெக்டான கல்வியை கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் மொத்தமும் உழைக்கக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா? அதுவே அந்த பிள்ளைக்கு மத்த மதரசா நடத்துறோம் என்று மர்கஸ்ல ஒரு அறிவிப்பு போகுது. மத்த மத சிறுவர்களுக்கான மத்த மதரசா நடக்குதுன்ற ஒரு அறிவிப்பு போது அந்த அறிவிப்பின் பால் எத்துணை பெற்றோர்கள் அந்த மத்த மதரசாக்கு நம்மளுடைய பிள்ளைகள் அனுப்புறோம்? எத்தனை பிள்ளைகள் சரியான டைத்துக்கு நம்ம அனுப்புறோம்? எத்தனை பிள்ளைகள் லீவ் போடாம அனுப்புறோம்? இதுவே ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை நாம ஊருக்கு போனேன், சொந்தக்காரங்களுடைய கல்யாணம் இருக்குன்னு என்று சொல்லி அவங்க யாராவது பத்திரிக்கை வந்து வச்சாங்கன்னு நாம என்ன பண்ணுவோம்?
இல்ல இல்ல என் பிள்ளைக்கு ஸ்கூல் இருக்கு, இந்த தேதியில எதுக்கு வச்சீங்க, ஞாயிற்றுக்கிழமையா தான் நாங்க குடும்பத்தோட வருவோம், இது திங்கட்கிழமையாக இருக்குது, நாங்க வரமாட்டோம் சொல்லி குடும்பத்துடன் புறக்கணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா? எதற்காக? அந்த ஒரு தினம் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியாது, அந்த ஒரு தினம் என்னோட பிள்ளை கல்வியை கற்க முடியாது என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த கல்யாணத்தை அந்த குடும்பத்துடன் என்ன பண்றாங்க? புறக்கணிக்கிறாங்க. இதே போல மார்க்க விஷயத்துல நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு முனைப்போட பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் அனுப்புறோம். இந்த கோடைகால பயிற்சி வகுப்பு நடத்தினார்களே, இதனுடைய பாடத்திட்டங்கள் எத்துணை பெற்றோர்களுக்கு தெரியும்? என்னென்ன பாடத்திட்டங்கள் இந்த கோடைகால வகுப்புல நடத்தினாங்க? இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக என்னுடைய பிள்ளை அவருடைய மார்க்க பற்றையும் மார்க்க கல்வியையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான், என்னென்ன கத்திருக்கான், என்னென்ன துவாக்களை மரணம் செஞ்சான், தொழுகை வைக்க தெரியுது அவனுக்கு, சரியாக வாங்க சொல்றானா, சரியா இக்காமத் சொல்றானா, அத்தையாத்து இருப்புல சரியான வரி அமர்றானா, அத்தையாத்து தெரிகிறதா என்று எத்துணை பெற்றோர்கள் நாம நம்ம பிள்ளைய பார்த்து கேட்டு அறிந்து பிள்ளைகள் சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லி பிள்ளைகள இடத்திலே நம்ம அதிகப்படியான குறைகளை இட்டோம். ஆனா பிள்ளைகள் நம்மை பார்த்து வளருது. அப்படி நாம முனைப்போட இல்லாத காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான வகையில் என்ன மார்க்க கல்வி என்பது சரியான முறையில அவர்களுக்கு காட்டி தருது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களுடைய இறக்கும் தருவாயில இப்னு அப்பாஸ் என்கக்கூடிய ஒரு நபித்தோழர் சிறு வயதுல இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு கல்வி கற்கக்கூடிய சூழல் ஏற்படல. ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க ரசூலுல்லாஹ் மரணிக்கக்கூடிய சூழல்ல சிறு வயதுல சிறுவனாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இப்னு அப்பாஸ் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு பெரிய நபித்தோழர்கள் வீட்டிலையும் அவரா முன் வந்து என்ன பண்றாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் அவராக சென்று இஸ்லாத்தின் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹதீஸ்களை அறிவித்தார்களோ, என்னென்ன கடமைகளை அவர் கற்றுத் தந்தார்களோ, என்னென்ன நற்காரியங்களை அவருக்கு போதித்தார்களோ, அந்த ஒவ்வொரு வீட்டுடைய கதவை தட்டி என்ன பண்றாங்க? மதீனா நகரத்துல அனைத்து வீடுகளையும் போய் செல்றாங்க. அப்படி அவர்கள் என்ன பண்றாங்க? மதியம் நேரம் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை போய் கதவை தட்டுறாங்க. அவங்க திறக்கல அப்படின்னா திரும்பி என்ன பண்றாங்க? இந்த வீடா திறக்கல, நம்ம திரும்பி போயிடுவோம், வீட்டுக்கே செல்றோம் சொல்லிட்டு இல்லாமல் இன்னொரு சஹாபி வீட்டுல போய் கதவை தட்டுறாங்க. இப்படி அவருடைய ஆர்வம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதன் வாயிலாகவே அவர்கள் கல்வி கற்றதை அவர்கள் முன்வந்து அனைத்து விதமான சஹாபாக்களுடைய ஆற்றல் கிரக அவங்க என்ன பண்றாங்க? சிறந்த முறையில கல்வி கற்று அந்த சமுதாயத்தின் சிறந்த அறிஞர் என்கிற ஒரு பெயரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்றாங்க? அவர்களுக்கு பெயரிட்டாங்க. எந்த ஒரு சிறுவர் அவர்களுக்கு கல்வி கற்கக்கூடிய சூழலே இல்லாத நிலையிலும் அவராக முன் வந்து ஒவ்வொரு இடத்திலும் போய் சென்று இதற்கான அர்த்தம் என்ன, இதுல எதுக்கு அல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வது என்ன, அப்படி அவர்களை கேட்டுக்கொண்டு என்ன பெயர் வாங்குறாங்க? இந்த சமுதாயத்தின் சிறந்த அறிஞர் எனக்குரிய ஒரு பெயரை அவங்க வந்து வாங்குறாங்க. அப்ப அந்த சஹாபி இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈமான் என்பது நம்மளுடைய உள்ளத்துல இருக்குதா? அவர்கள் நம்மை போல சாதாரண மனிதர்கள் தானே, எதற்கு அந்த ஈமான் நம்ம இடத்துல இல்ல என்று சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல நம்ம அதிகமான பேர் எதுல பாதிப்படைகிறோம், எதுல திசை மாறி வந்து செல்கிறோம் என்று கேட்டால், அதில் முக்கியமானது எது என்று கேட்டால் நாம கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன் தான். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன பண்றோம்? என் புள்ள லீவ் விட்டா போதும் போனை வாங்கிட்டு உட்காந்துடுறான், டேப்பை வாங்கிட்டு உட்காந்துடுறான், எப்பவுமே அதுக்குள்ளே மூழ்கி இருக்கிறான் அப்படின்னு அவர்களை குற்றம் சாட்டுறோமா இல்லையா? ஆனால்
இதற்கு ஆணி வேறாக யார் இருக்கிறோம் என்று கேட்டால் நாம பெற்றோராகிய நாம தான் இருக்கிறோம். எப்படி நாம இருக்கிறோம்? என் புள்ள சரியா சாப்பிடல அப்படின்னா உடனே யூடியூப்க்கு போ, உடனே கோகோ மெலன் சேனலுக்கு போ, அது ஒரு வீடியோ போடு, கையில கொடுத்துட்டா அவன் என்ன பண்றான்? அமைதியாக உட்கார்ந்திருக்கான். எத்தனை வாய் ஊட்டிட்டாலும் சரி அவன் என்ன பண்றான்? அவனுடைய நினைப்பு இந்த உணவுல இல்லாம அந்த வீடியோக்கள் வாயிலாக இருப்பதனால் அவன் என்ன பண்றான்? அதுல உள்வாங்கி அதுல மூழ்கி போகக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா? அதன் வாயிலாக பல பெற்றோர்கள் என்ன பண்றோம்? பிறந்த குழந்தைக்கு கையில செல்போனை கொடுத்துறோம். பிறந்த குழந்தைக்கு என்ன பண்றோம்? கையில டேப் கொடுத்துறோம். கொடுத்து என்ன பண்றோம்? வீடியோ பாரு, வீடியோவை நம்மளே போட்டு காட்டுறோம். அப்பேற்பட்ட சூழல் தானே ஏற்படுது. இல்லை என்று நான் சொல்ல முடியுமா? எந்த வீட்டிலாவது என்னுடைய பிள்ளைக்கு நான் போன கொடுப்பதில்லை, போன் கொடுப்பதினால் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு ஆளாகிறதே இல்லை அப்படின்னு நம்மில் எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? அப்ப நாமளே என்ன பண்றோம்? அந்த சிறு வயதிலேயே அவர்களுக்கு மொபைல் போனை கொடுத்து பழக்கமாக்கணும். அப்படி பழக்கமாக்கக்கூடிய சூழல்ல அந்த பிள்ளை என்ன பண்ணுது? இது இருந்தாதான், இதுதான் எனக்கு அடிப்படை தேவை போல. ஏன்னா ஒரு சிறுவனுக்கு நாம என்னென்ன விஷயங்களை கற்றுத்தருமோ அதெல்லாம் என்ன பண்றான்? அடிப்படை தேவைகளாக அவனே வந்து உணர்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சிறு வயதுல என்ன பண்றோம்? மொபைல் போனை கொடுத்துடுறோம். மொபைல் போனை கொடுத்தது வாயிலாக அவன் என்ன பண்றான்? அந்த மொபைல் போன் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், இந்த மொபைல் போன் இருந்தாதான் நான் அமைதியாக இருப்பேன், இந்த மொபைல் போன் இருந்தாதான் அவங்களை தூங்க விடுவேன் என்று சொல்லி உங்களை அவன் கட்டி போடுகிறானா இல்லையா? நாம பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டி போடக்கூடிய சூழல் மாறி போய் பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பெற்றோர்களை கட்டி போட சூழல் ஏற்படுது. ஆனால் இதற்கு ஆணி வேறாக யார் இருக்கிறோம் கேட்டால் நாம தான் இருக்கிறோம். எதற்காக இந்த மொபைல் போன் கண்டுபிடிச்சாங்க? இந்த ஸ்மார்ட் போன், இந்த மொபைல் போன் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? எதற்காக ஸ்மார்ட் போன் கண்டுபிடிக்கப்பட்டது? எதற்காக? எந்த எமர்ஜென்சிக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பரிமாற்றத்துக்காக, ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் இந்த செல்போன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது பரிணாம வளர்ச்சிப்பட்டு இன்னைக்கு என்ன இடத்துல வந்து நிக்குது? இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிக்குது என்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு ஒரு செல்போன் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனாவே இல்லை. உதாரணத்திற்கு கும்பகோணம் போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், கையில ஜிபே இல்லை அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கு. காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜிபே இல்ல, என் கையில போன்ல நெட் ஒரு நாள் தீர்ந்து போச்சு, அந்த நெட்டை ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம முனைப்போட இன்னைக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு, இன்னைக்கு 12 மணிக்கு ரீசார்ஜ் முடியுது அப்படின்னா 12:01 ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறோமா இல்லையா? அப்படி உயிர் போகக்கூடிய சூழல் ஏற்படுதா? அப்படி இந்த போன் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாதா எங்களுக்கு ஒரு சூழல் ஏற்படுதான்னு கேட்டால் கிடையாது. நம்மளே என்ன பண்றோம்? அந்த சூழலை அமைத்துக் கொள்கிறோம். இந்த சூழலை அமைத்துக் கொண்டது வாயிலாக தான் அனைத்து விதமான சூழலுக்கான பிரச்சனைகளும் இந்த செல்போன் வாயிலாகவே நாம் உண்டாக்குறோம். இந்த செல்போன் வாயிலாகவே என்ன பண்றோம்? அனைத்து பிரச்சனையை உண்டாக்கி அதற்கு தீர்வுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய பெயர்களை நாம் வாழக்கூடிய சூழலை ஏற்படும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இன்று வாழக்கூடிய நாட்கள்ல செல்போன் யூஸ் பண்ணக்கூடிய சூழல்ல எந்த அளவிற்கு நம்ம செல்போனோட இருக்கிறோம் என்று நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் தெரிஞ்சிடும். உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி அந்த கணவன் மனைவி, அந்த குடும்பம் என்பது எந்த நேரத்தில் தூங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது? ஒரு குடும்பம் தூங்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்கும்ல, அது எந்த நேரம்? எந்த நேரத்தில் நம்ம தூங்குறோம்? எத்தனை மணி? 12 மணி இல்ல? இதுக்கு சரியான பதில் இதுதான். எல்லா குடும்பத்திலுமே தூங்கக்கூடிய நேரம் என்னவா இருக்குது? நள்ளிரவு
12 மணி, இரவு கூட கிடையாது. 12 மணியை நள்ளிரவுன்னு சொல்லுவாங்க. அந்த நள்ளிரவுல நாம உறங்கக்கூடிய நேரத்தை தாமதாக்குவதனால் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நாம் உண்டாக்குறோம்? சரியான முறையில அஜத்தொலைக்கு நாம எந்திரிக்கிறது இல்லை. சரியான முறையில நம்மளுடைய மூளை என்ன பண்ணல, ஓய்வுக்கு உள்ளாக்குறது இல்லை. சரியான முறையில அந்த டோபமைன் என்பது அந்த மூளையில வெளியாகக்கூடிய அந்த திரவங்களை சரியான முறையில வெளியாக்குவது இல்லை. சரியான முறையில அவனுடைய வாழ்க்கை முறை என்ன பாதிக்கப்படுகிறது. அப்ப சரியான முறையில நாம தூங்காததுக்கான விளைவு நம்முடைய வாழ்க்கை முறையே மாறக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா? எதனால? இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போமே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போமே, நம்மளுடைய தூங்க போகக்கூடிய நேரம் என்னவாக இருந்தது? 10 மணி. 10 மணியாக இருந்ததா? 10 வருடத்துக்கு முன்னால நாம தூங்கக்கூடிய நேரம் என்னவாக இருந்தது கேட்டால் 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? லைட் ஆஃப் பண்ணிடுவோம். 7:30 8 மணிக்கு என்ன பண்ணுவோம்? நமக்கு இரவு உணவு கொடுக்கப்படும். 8:30 மணிக்கெல்லாம் பசங்க டான் வந்து படுத்துருவாங்க. அவன் தூங்குறானா இல்லையோ, லைட் ஆஃப் பண்ணிடுமா இல்லையா? அப்படி 8:30 மணிக்கு தூங்கி இருந்த நம்ம இன்னைக்கு 12 மணி 1 மணி 2 மணி போகக்கூடிய சூழல் எதனால ஏற்படுது கேட்டால் செல்போனால தான் ஏற்படுது. அப்படி இந்த செல்போனால வெறும் பாதிப்பு மட்டும்தான் நம்மளால அடைப்படுகிறோமா என்று கேட்டால் கிடையாது. இந்த செல்போனும் கத்தியும் ஒன்றுதான். செல்போனும் கத்தியும் ஒன்றுதான். இத நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். கத்தியை என்ன பண்ணலாம்? பழங்களை அறுத்து உணவு உட்கொள்ள கூட நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். அதே கத்தியை வைத்து ஒருவரை கொலை கூட செய்யலாம். கத்தியோட பண்பு அதானங்க, அது யார் கையில இருக்குது என்பதுதான் அதோட விஷயமே. அதே போலதான் இந்த மொபைல் போனும். இந்த மொபைல் போனை வச்சு சரியான முறையில பயன்படுத்தி மிக சிறந்த வல்லுநர்களாக அவங்க இருக்காங்க. சீரழிஞ்சு போகக்கூடிய சூழல்ல மனிதர்களாகவும் இருக்கிறார். அப்ப எந்த விதத்துல இந்த செல்போனை நாம் பயன்படுத்துகிறோம்? ஒண்ணும் இல்ல, இன்று நம்ம மார்க்கத்துல ஏதேனும் ஒரு விஷயம் சந்தேகத்துக்குள்ளான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம யாரை போய் கேட்கிறோம்னா சாட் ஜிபிடி தான் போய் கேட்கிறோம், ஜெமினியை தான் போய் கேட்கிறோம். எதனால? சுலபமா என்ன பண்ணுது? அதனுடைய படிவங்களை என்ன பண்ணுது? ஒன்றிணைந்து நமக்கு தருது. இப்பேற்பட்ட தொழில்நுட்பம் ஈட்டக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் அதிகமாக கூடிய இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த டெக்னாலஜியை வச்சு நாம என்ன செய்யறோம்? இந்த டெக்னாலஜியை வச்சு நம்மளுடைய மூளை என்பது அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்துகிறதா அல்லது குறைக்கிறதா என்று நாம என்ன பண்றோம்? சற்று சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டது. இன்று நம்மளுடைய விரல் நுனியில குர்ஆன் இருக்கிறது. எத்துணை நபர்கள் இந்த திருக்குர்ஆனை வாசிக்கிறோம்? அல்லது எத்துணை நபர்கள் இந்த திருக்குர்ஆனை மற்றவர்களுக்கு பகிர்றோம்? ஒரு நாளைக்கு 50 பேருக்கு இந்த திருக்குர்ஆன் வசனத்தை நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா 50 பேர் நம்ம போய் சொல்ல முடியுமா? திருக்குர்ஆன் வசனத்தை 50 பேருக்கும் 50 வீடுகளில் போய் திருக்குர்ஆன் வசனத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டால் நம்மளால முடியாது. அதுவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாகவோ ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மூலமாகவோ நாம ஒரு ஷேர் பண்ணோம் அப்படின்னா எத்துணை கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க. நம்ம காட்டாளர்கள் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த திருக்குர்ஆன் வசனம் போய் சென்றடைதா இல்லையா? ஆனால் நாம என்ன பண்றோம்? இந்த திருக்குர்ஆன் வசனத்தை அலட்சியம் செய்யக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை எதற்கு வழங்கி இருக்கிறோம்? இந்த திருக்குர்ஆன் வசனத்தை நாம் சிந்திக்காவிட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று தனது திருமறை குர்ஆனிலே நமக்கு எச்சரிக்கை விடுகிறார். எந்த அளவுக்கு என்று கேட்டால் தனது திருமறை குர்ஆனிலே தாஹா என்கூடிய அத்தியாயத்தில் 124 ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், என் நினைவை விட்டு யார் புறக்கணிக்கிறார்களோ அவருக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்வு இருக்கும் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். என்னுடைய நினைவை விட்டு யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக
நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கும் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார். எத்தனை நபர்கள் நாம் இந்த திருக்குர்ஆனை புறக்கணிக்கிறோம், திருக்குர்ஆன் ஓதுவதற்கு புறக்கணிக்கிறோம், திருக்குர்ஆனுடைய வசனங்கள் என்னென்ன சொல்ல வருகிறது என்று நம்ம புறக்கணிக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இந்த வசனத்தை, இந்த திருக்குர்ஆனை, அல்லாஹ்வுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். இன்னும் கூர்ந்து கவனித்தால் ஹதீஸ்களிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி யாரு? ஹதீஸ்களிலே அதிகமான அறிவிப்புகள் செஞ்ச சஹாபி யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதற்கு அவர் மட்டும் 6000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தார் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கோமா? எத்தனையோ சிறந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. ஆனால் இவர்களை விட்டு இவர் எப்படி 6000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தார் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கோமா? ஏனென்று கேட்டால் அவருடைய வாழ்வை, அவர் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னர் அவருடைய வாழ்வு என்னவாக இருந்தது? இஸ்லாமாக மட்டும்தான் இருந்தது. அவருக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போறார்கள். போனதற்கு பிறகு அவர்களுக்கு தங்குவதற்கான சரியான இருப்பிடம் கிடையாது. அவர்களுக்கு 3 வேளை சரியான உணவுகள் கிடையாது. அவர்களுக்கு என்று வியாபாரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு அதான தேவை. தங்குறதுக்கு இருப்பிடம் இல்லை, அவர்களுக்கு உணவு இல்லை, அவர்களுக்கு வியாபாரமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும்? நான் உயிரோட இருக்கிறதுக்கு நான் இறந்து போயிடலாமே, எதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு நம்ம கடுமையான வேதனை கொடுக்கறான் அப்படின்னு நம்மள எல்லாருமே யோசிச்சு பார்ப்போமா இல்லையா? ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வாழ்வு அவர்களாக தேர்வு செய்றாங்க. திண்ணை தோழராக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்டங்களுடைய அறிவுரை எந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் அபூ ஹுரைரா என்கிற பெயரை இல்லாமல் இந்த ஹதீஸ் இருக்காது. அந்த அளவிற்கு அனைத்து விதமான ஹதீஸ் தொடரிலேய அதிகமான அறிவிப்புகளை செய்த ஒரு நபராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் என்னென்ன சொற்களை சொன்னார்களோ, என்னென்ன கடமைகளை செய்தார்களோ முதல்ல அவர் என்ன பண்ணுவாரு? செஞ்சு பார்ப்பாரு. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாரு? அவர்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு அவர் போதனை சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்னென்ன காரியங்கள் சொல்றாங்களோ, ரசூலுல்லாஹ் என்னென்ன சபைகள்ல என்னென்ன காரியங்கள் சொல்றாங்களோ அத முதல்ல செய்யக்கூடிய ஆளாக யார் இருக்கிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். இதனால மட்டும்தான் அவர்களால இத்தனை ஆயிரம் ஹதீஸ்கள் அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. இந்த அளவிற்கு ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்திலேயே இல்லை. இந்த அளவிற்கு இந்த மார்க்கத்துடைய பற்று எதற்கு நம்முடைய உள்ளத்துல இல்லை? இந்த அளவிற்கு உள்ள மார்க்க பற்று நம்ம உள்ளத்துல இருந்தால் இந்த உலக வாழ்க்கை என்னவா இருக்கும்? இந்த உலக வாழ்க்கை என்று நாம் ஓடுகிறோமே. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 145வது வசனத்தில் கூறுகிறார், இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப இன்பத்தை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப இன்பத்தை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறான். ஆனா இந்த அற்ப இன்பத்திற்காக எத்தனையோ நபர்கள் அவருடைய வாழ்க்கையை வீணாக்கி, தனது செல்வங்களை எல்லாம் வீணாக்கி, என்னுடைய மகனுடைய படிப்புக்கு எத்தனையோ நபர்கள் சொத்தை வித்தாவது நான் படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த உலக கல்விக்கு அவர்கள் காட்டக்கூடிய முனைப்பு எதற்கு? மார்க்க கல்வி இல்லை என்று நாம் எல்லோருமே சற்று சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டோம். அப்படி நாம் மார்க்க கல்வியில சிறந்து விளைவிக்கிறோம், என் பிள்ளைக்கு சரியான முறையில மார்க்க கல்வி கிடைச்சிச்சு அப்படின்னா அதனுடைய பலனே வேற. எந்த பிள்ளை சரியான முறையில மார்க்க கல்வி பெறணும்னு சொல்லி நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம ஆசைப்பட்டோமோ, நாம என்ன தவறுகள் செஞ்சாலும் நம்மளுடைய பிள்ளை நம்மளை வந்து திருத்தும். இந்த பாக்கியத்திற்குள்ளான ஒரு வாய்ப்பை எத்துணை பெற்றோர்கள் ஆசைப்படுறோம்.
என் பிள்ளை நான் ஏதேனும் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா என் பிள்ளை வந்து அதை சொல்லி காட்டுனேன், என் பிள்ளை என்ன திருத்தினேன். நான் எப்படி அவன் தப்பு செஞ்சப்ப திருத்தணும், அதே போல அவன் எல்லாத்தையுமே அறிந்து கொண்டு என்ன வந்து திருத்தினேன். மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதனா வாழினேன், மறுமையோட வெற்றிதான் முக்கியம் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் நாம் என்ன பண்றோம், நம்ம சிந்திச்சு பண்றோம். எத்தனை பெற்றோர்கள் நம்ம ஆசைப்படுறோம், எத்தனை பெற்றோர்கள் நம்ம முனைப்பாக இருக்கிறோம். எல்லோருமே நம்மளுடைய உள்ளத்துல நாம் என்ன பண்ண இந்த கேள்வியை முன்வைத்ததாக இருக்கு. அப்படி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த மக்களாகவும் நாம் அறிந்த மக்களாகவும் இருக்கிறோமே, ஆனால் அவர்களுடைய பிள்ளைக்கு எந்த அளவிற்கு இந்த மார்க்க கல்வியை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த சம்பவம் எந்த அளவிற்கு அவருடைய பிள்ளை ஆயிஷா, அவருடைய பிள்ளை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவருடைய தந்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து எனக்கு பணியாட்கள் வேணும் என்று சொல்லி கேட்கிறாங்க. எதற்கு? வீட்டு வேலை பார்ப்பதற்கு எனக்கு கடுமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அதற்கு 2 பணியாட்களை எனக்கு அனுப்புங்க அப்படின்றவாறு தனது தந்தை இடத்துல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவிற்கு பிரியமிக்க ஒரு குழந்தை என்பது நாம் அனைவருக்குமே அறிந்த ஒன்றுதான். அப்பேற்பட்ட சூழல்ல என் பிள்ளை கஷ்டப்படுது, பணியாட்களை தானே கேக்குது, சரி 2 பிள்ளைகளை நம்ம அனுப்பி வைப்போமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கல. மாறாக என்ன சொல்றாங்க, இந்த வாழ்க்கையை நீ என்ன பண்ணிக்க, பொறுத்துக்கொள், இன்னென்ன திக்ருகளை நீ செய் என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமான திக்ருகளை அவங்க என்ன பண்றாங்க, சொல்லி தராங்க. இதே நாமளாக இருந்தால் நாம என்ன சொல்லியிருப்போம், என் பிள்ளை கஷ்டப்படுதா, உனக்கு இல்லாததான்னு சொல்லி 2 பணியாட்கள் 4 பணியாட்கள் வச்சுக்க அப்படின்னு அனுப்பக்கூடிய சூழல் இருக்கும். ஆனா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, எந்த பிள்ளை தனது வாழ்வில தனது கிடைக்கும்படி தனது பிரியத்துக்குள்ளான ஒரு மகளாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்வு எந்த மார்க்கத்திற்கு சமைத்துக் கொள்கிறார்களோ அந்த மார்க்கத்தை இறுதி வரை ஈட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட அல்லாஹ்வுடைய இணக்கத்தோட வாழ சொல்லக்கூடிய அவங்க சொன்னார்களே, அதுதான் பெற்றோர்களுடைய கடமை. ஆனால் இன்று வாழக்கூடிய நம்மளோ எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், நம்முடைய பிள்ளைகளுடைய அக்கறை இல்லாமல் அவர்கள் உலக வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில வெற்றி பெறவே, நாளை மறுமையோட வாழ்வு அவருக்கு கேள்விக்குறியாக கூடாது என்பதற்காக நாம் என்ன பண்றோம், அதை நினைக்க மறந்த மக்களாக நாம் இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எதை நாம் கேட்டோமோ அதன் கேட்டபடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் வாழ்ந்து மரணிக்க செய்வான் என்று கூறி எனது இந்த உரை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.